விஷ்ணு ஏன் நாகங்களுக்கு சாபம் கொடுத்தார்? உங்களுக்கு விஷ்ணு பிடிக்கும் என்றால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாகங்கள் கருடனின் தாயை அடிமையாக்கி வைத்திருப்பார்கள். கருடன் வளர்ந்ததும் அனைத்து நாகங்களிடமும் போரிடுவார். ஆனால் நாகங்கள் கருடன் தாயை கொன்றுவிடுவேன் என்று மிரட்டி தேவ அமிர்தத்தை பணயமாக கேட்பார்கள். இதனால் கருடன் தேவலோகத்திற்கு வந்து அனைத்து தேவர்களையும் வீழ்த்தி அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு வருவார். அப்பொழுது அவரை வழிமறித்த விஷ்ணு, நீ அமிர்தத்தை எடுத்திருந்தாலும் நீ அதை குடித்து அமரனாகியிருக்கலாம். ஆனால் நீ அதை செய்யவில்லை. உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதைக் கேள் என்று கூறினார். இதைக் கேட்ட கருடன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் தாயை விடுவித்தால் போதும் என்றார். இதைக் கேட்ட விஷ்ணு ஒரு திட்டம் தீட்டி கருடனை நாகங்களிடம் அமிர்தத்தை கொடுக்க சொல்கிறார். ஆனால் ஒரு நிபந்தனை. சுத்தமாகிவிட்டு வந்து அருந்துங்கள் என்றார். நாகங்கள் குளிக்க சென்றபோது இந்திரன் அந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு போவார். அப்பொழுது சிறிது அமிர்தம் தரையில் இருக்கும். அதை அருந்த நாகங்கள் முயற்சி செய்யும் பொழுது உடனே விஷ்ணு தோன்றி அமிர்தத்தை தொட்ட உங்கள் நாக்கு இரண்டாகிப் போகும் என்று சாபம் கொடுத்தார். இதனால்தான் அனைத்து நாகங்களுக்கும் இரட்டை நாக்கு உள்ளது.